மிரட்டி பயங்காட்டலாம்ங்கிற எண்ணத்துல இருக்காங்க. நாங்க இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, நீங்க எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வேணா டிவிக்கேல சேர்ந்துடலாம், அதுக்கு வேணா நாங்க சப்போர்ட் பண்றோங்கிற மாதிரி சொன்னாங்க. கலர் கலரா ரீலா விடுற. ஏய் ஜனங்களே பாத்துக்குங்க, என் மேல தப்பு இல்ல, இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன், அத்தனையும் பொய்ய. நாங்க எந்த இதுக்கும் பயப்பட மாட்டோம், எதுக்கும் பயப்பட மாட்டோம். சாத்து மூடு சாத்து மூடு. இன்னைக்கு ஒரு கட்சிக்கு நாங்க பயப்படணுமா? அதனால எங்களுடைய தலைவர் தைரியமா இருக்க சொல்லிருக்காரு. பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். என்னமாடா நீ? அந்த தெம்போடு எந்த இதுனாலும் சந்திக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். யாராவது என் மச்சான் தலைவா. ஆமா, அவன் எதுக்கு இங்க வந்தான்? பிரஸ் மீட்டிங் பார்க்கணும்னா அதான் கூட்டு வந்தேன். ஏண்டா நல்லா இல்ல, வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. அந்த பேரம் தான் பேசி போயிட்டாங்க. குதிரை இல்ல, ஒட்டகம் பேரம் பண்ணாங்க. நக்கு செத்த அந்த ஒட்டகம் நடக்காது. ஏன்னா நான் முதல் போட்டு இந்த முதலமைச்சரா நான் இல்ல. இதெல்லாம் யாரா உங்ககிட்ட கேட்டா? யாரா நீ? நான் இருக்கிறது இந்திய கட்சி, இந்திய தலைவர் மரியாதைக்குரிய தளபதி மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற தொண்டனாக நான் பணியாற்றுவேன் தவிர. அது ஒரு இடத்துல நல்லா இருந்தது, அது எல்லா இடத்துலயும் எதற்கும் அச்சப்பட மாட்டேன். 41 ஏதோ ஒரு செக்ஷன் 41 ஈபிகோ 300 சாரி வாங்கினாரு. வாங்கிட்டு என்ன சொன்னாருன்னா, சட்டமன்ற உறுப்பினர் சென்னையில வேலை இருக்கிறதுனால 10ஆம் தேதி நேரே போலீஸ் ஸ்டேஷன்ல ஆஜராகிறேன்னு சொன்னா. சேலத்துல மாநாடு, 9ஆம் தேதி ஊட்டியில ஊர்வலம், 10ஆம் தேதி நான் எங்க இருக்கேன்னு எனக்கே தெரியலையாப்பா. நான் டெல்லியில் இருக்கிறேன். ஹைகோர்ட் பெயில் போனோம். அங்க ஏதாவது ஏதோ ஒரு தீர்ப்பு வந்துச்சு. அந்த விதத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா, உடனடியாக கைது பண்ணி அவரை உள்ள அனுப்பிடணும். நான் பண்ணாம அதை விட வரேன்னா ஒண்ணு எனக்கு, அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். நான் கதியா வராம போறேன். ஒரு பயம் காட்டணும். இந்த சலசலப்புகளை அஞ்ச மாட்டோம், பயப்பட மாட்டோம். செம்ம ஜோக்.